ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய தினத்திலே ஆண்டவரே, நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பலவீனப்பட்டு இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு வந்த ஒரு ஏமாற்றமா இருக்கலாம், உங்களுக்கு வந்த ஒரு தோல்வியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்த ஒரு வியாதியா இருக்கலாம். எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவ்வளவுதான், இனி உங்களை இந்த காரியத்திலே நாங்கள் உதவி செய்ய முடியாது, இந்த மருத்துவம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கர்த்தர் விசேஷமா இடைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் கழுகை போல மீண்டுமாய் புதுபலன் அடைந்தவர்களாய் செட்டை அடித்து உயர எழும்புவீர்கள். எந்த காரியம் உங்களை அமிழ்த்து போட்டு விட்டது, எந்த தோல்வி, எந்த ஏமாற்றம், யார் உங்களுக்கு செய்த ஒரு துரோகம் உங்களை அப்படியே அமிழ்த்து போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதிலிருந்து கர்த்தர் மீண்டுமாய் நீங்களை செட்டைகளை அடித்து புதுபலன் கொண்டவர்களாய் எழும்பும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஒருவேளை ஒரு வியாபார விஷயத்திலே உங்களை யாரோ ஏமாற்றி இருக்கலாம். அது நிமித்தமாய் உங்களுடைய வியாபாரம் மூழ்கி கொண்டு இருக்கலாம். இல்லை, ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சு பிரதர், டாக்டர் கிட்ட போய் நான் டெஸ்ட் பண்ணேன், இவ்விதமா இனி உங்களை காப்பாற்ற எந்த ஒரு மருத்துவமும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். கர்த்தரே பரம வைத்தியராயிருந்து உங்களுக்கு தம்முடைய தழும்புகளால் சுகத்தை கொடுப்பார். உயிர்ப்பிக்கிற வல்லமை உடைய பரிசுத்த ஆவியானவர் எல்லா செத்த அவயங்களையும் உயிர்ப்பித்து எழுப்புவார். பாதிக்கப்பட்டவைகளை, பழுதாய் போனவைகளை மீண்டும் புதிதாக்குவார். ஆகையால் கர்த்தருக்குள் நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் உரிமை பாராட்டி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் அவ்வளவுதான், இந்த காரியம் எனக்கு தோல்வியாய் முடிந்து விட்டது, எனக்கு ஏமாற்றமாய் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்திலே நீங்கள் மீண்டுமாய் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அதனால நீங்க உங்களை நொந்து கொள்ளாமல், சோர்ந்து கொள்ளாமல் இருங்கள். நான் உங்களோடு சேர்ந்து இப்போது ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பான தேவனே, இந்த நேரத்திலே தாமே இந்த காணொலியை பார்த்து, ஆண்டவரே, யார் யார் இப்படிப்பட்ட பாடுக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, ஆண்டவரே, அவஸ்தைக்குள்ளாக, வியாதிக்குள்ளாக இருக்கிறார்களோ, கர்த்தருடைய கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரை, நொந்து போன மனதை உடையவர்களாய் இப்படி நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு புதுபலன் கொடுத்து அவர்கள் மீண்டுமாய் செட்டைகளை அடித்து எழும்பும்படிக்கு கர்த்தர் உயர 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 எழும்பும்படிக்கு கர்த்தர் உயர்த்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனி மட்டுமாய் வார்த்தைகளை கொடுத்தீர், அதை நிறைவேற்றும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாதீர்கள். ஆமேன்.